அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்றத்துல. அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாகவும், பொதுமக்களுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்ய போவதாகவும், மீண்டும் விவசாயிகளுக்கு 17,000+ கோடி, ஓகேங்களா, 17,000+ கோடி பாத்தீங்கன்னாக்க மீண்டும் கடன் வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறதாகவும், மொத்தமாக கிட்டத்தட்ட 1,774 கோடி இந்த 2025 டு 2026க்கான அபிஷியலா பாத்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு ஒதுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 1,477 கோடி பாத்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போவதாகவும், பொதுமக்களுக்கு 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் அனைத்தும் வங்கிகள் வைத்திருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருந்தாலும் சரி, அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அனைத்து விதமான நகைகளும் தள்ளுபடி செய்யப்படும் என்று வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் 2025 டு 2026 வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானம். இது பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? டோட்டலா இந்த தடவை பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. டோட்டலா இந்த வேளாண் துறைக்கு மட்டும் 45,661 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் மற்றும் நகைக்கடன்கள் வேளாண் துறைக்கு மட்டும், ஓகேங்களா, தோட்டக்கலை இந்த மாதிரி எல்லா துறைகளும் சேர்த்து 45,661 கோடி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கப்படும். அது மட்டும் நிலம் இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தலித்தின மக்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் ஈஸியா நீங்க பயன்பெறக்கூடிய விவசாயிகளுக்கும் சரி, கஷ்டப்படுற மக்களுக்கும் சரி, எல்லா டீடைல்ஸுமே இதுல கிடைச்சிரும். ஈஸியா எல்லாருக்குமே கிடைக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுமே இதுல பயன்பெறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் கூட்டம் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம், சரிங்களா? அதுல தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்றதை தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? தமிழ்நாடு அரசின் 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025 டு 2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024 டு 2025 ஆண்டில் உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பி தமிழ்நாட்டில் வேளாண் நடைபெற்றாலும் வேளாண் துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில
மதிப்பு கூட்டலில் GSVA என்ற விகிதத்தில் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்படுகிறது. அதில் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார். அடுத்ததாக பயிர்க்கடன் ரூபாய் 3.5 லட்சம் கோடியாக அதிகரிப்புன்றதை மென்ஷன் பண்றாங்க. அதுல சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் மூலம் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவம் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களின் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-2020 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023 to 2024 ரூபாய் 3.58 லட்சமாக கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு அரசு முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-2024 மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி ஓகேங்களா. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2021-22 ஆண்டில் நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும் 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததா கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 2025-2026 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் MRK பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். சரிங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம அப்டேட்டா எல்லாருமே கொடுத்துருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கீமை வந்து பயன்படுத்திக்கோங்க. விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் அபிஷியல் அப்டேட் கிடைக்கல. இன்னும் கூட்டுறவு கடைகளுக்கு வந்து அபிஷியல் லெட்டர் வரல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டுறவு கடைகளை போயிட்டு கேட்கறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத தீர்மானம் போட்டிருக்கிறாங்களே தவிர்த்து இன்னும் அபிஷியல் அப்டேட் கிடைக்கல. அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும். சரிங்களா. ஸோ அப்டேட் தேங்க்யூ வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.